கடவுளுடைய ஞானத்தால் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். இவ்வுலக ஞானத்தால் நாம் அவரை அறிந்து கொள்ள இயலாது என்று புனித பவுலடியார் இன்றைய முதல் வாசகத்திலே அழகாக எடுத்து கூறுகின்றார். கடவுளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் கடவுளிடத்திலே செல்ல வேண்டும் என்றால், இவ்வுலகத்திலே நன்மை எது தீமை எது என்பதை நாம் பகுத்தறிந்து ஆய்ந்து நாம் கடவுளுடைய கட்டளைகளின்படி வாழ வேண்டும் என்றால், கடவுளுடைய ஞானம் மிக மிக அத்தியாவசியமானது, அவசியமானது நம்முடைய மீட்பிற்கு. எனவே தான் சொல்லுகின்றார், கடவுளிடமிருந்து நாம் பெறுகின்ற ஞானம் நமக்கு அவரை அறிந்து கொள்ள உதவும். ஆனால் இந்த உலக ஞானம் கடவுளை அறிந்து கொள்ள உதவாது என்று குறிப்பிடுகின்றார். எசாயா இறைவாக்கினர் தன்னுடைய நூலிலே 55வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனங்களிலே இதை இன்னும் ஆழமாக குறிப்பிடுகின்றார். கடவுள் மக்களிடத்திலே சொல்லுமாறு சொல்லுகின்றார், என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்களை விட, என் வழிமுறைகள் உங்கள் வழிமுறைகளை விட மிக உயர்ந்தது. அதற்கு அடுத்த வசனத்திலே தொடர்ந்து சொல்லுகின்றார், இந்த மண்ணுலகத்தில் இருந்து விண்ணுலகம் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கின்றதோ அதே போன்று என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்களை விட, என் வழிமுறைகள் உங்கள் வழிமுறைகளை விட உயர்ந்து நிற்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். ஆக கடவுளுடைய ஞானம், கடவுளிடமிருந்து பெறுகின்ற அந்த ஞானத்தையும் மனிதர்களிடத்திலிருந்து இருக்கின்ற அந்த ஞானத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இந்த விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகம் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கின்றதோ அதைவிட உயர்ந்திருக்கின்றது என்பது மிக உண்மையான ஒன்று. இந்த ஞானம் நமக்கு மிக மிக அவசியமானது நம்முடைய மீட்பிற்கு. இந்த இறைவனிடமிருந்து பெறுகின்ற அந்த ஞானம் நமக்குள் செயலாற்றுகின்ற பொழுது நன்மையும் தீமையும் நாம் சரியாக பகுத்தறிந்து ஆய்ந்து நாம் நன்மையின்படி நம்மால் வாழ முடியும். எனவேதான் இந்த ஞானம் நமக்கு அவசியமானதாக இருக்கின்றது. தூய ஆவியானவருடைய கொடைகளுள் இந்த ஞானம் முதன்மையான இடத்தை பெறுகின்றது. தூய ஆவியானவருடைய கொடைகள் ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம். இந்த 7 கொடைகளிலே ஞானம் முதலிடத்தை பெறுகின்றது. தூய ஆவியானவருடைய அருளினால்தான், கடவுளுடைய ஆற்றலினால்தான், கடவுளுடைய வல்லமையினால்தான் இந்த ஞானத்தை நாம் பெற முடியும். இந்த ஞானம் இந்த உலகத்திலிருந்து கிடைப்பது அல்ல. யார் யாரெல்லாம் கடவுளிடத்தில் ஜெபிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் கடவுளிடத்தில் இந்த ஞானத்திற்காக மன்றாடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கடவுள் ஞானத்தை தாராளமாய் பொழிகின்றார். 1 அரசர்கள் 3வது அதிகாரம் அதிலே 3 முதல் 15 வரை உள்ள அந்த இறைவசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிகழ்வு, சாலமோன் அரசர் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துகின்றார். பலி செலுத்தி முடித்த பிறகு அங்கே சாலமோன் அரசர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே கடவுள் சாலமோன் அரசருடைய கனவிலே தோன்றுகின்றார். தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று கடவுள் சாலமோன் அரசரிடத்திலே சொல்லுகின்றார். அந்த 9வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும், சாலமோன் அரசர் கடவுளிடத்திலே கேட்கின்றார், கடவுளை, உம்முடைய மக்களை நான் சரியான விதத்திலே ஆள வேண்டும் என்பதற்காகவும் இவ்வுலகில் இருக்கின்ற நன்மையையும் தீமையும் நான் பகுத்தறிந்து ஆய்ந்து அதன்படி நான் வாழ வேண்டும் என்பதற்காக நீர் எனக்கு உமது ஞானத்தை கொடும் என்று கேட்கின்றார். தொடர்ந்து சொல்லுகின்றார், நீர் ஞானத்தை வழங்காவிட்டால் யாரால் ஞானத்தை கொடுக்க முடியும் என்று கேட்கின்றார். எனவே கடவுளை, எனக்கு நீர் ஞானத்தை கொடும், வேறு எதுவும் வேண்டாம் என்று சாலமோன் அரசர் கடவுளிடத்தில் ஞானத்தை வரமாக கேட்கின்றார். ஆக இந்த ஞானம் என்பது மனிதர்களுக்கு மிக அவசியமானது. கடவுள் சாலமோன் அரசருக்கு ஞானத்தை மட்டும் கொடுக்கவில்லை. அவர் சொல்லுகின்றார், நீர் யாரும் கேட்காத இந்த ஞானத்தை கேட்டதால் இந்த ஞானத்தோடு சேர்த்து நான் உனக்கு புகழையும் செல்வங்களையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று கடவுள் சாலமோன் அரசருக்கு ஞானத்தை வழங்கினார். அது மட்டுமல்லாமல் புகழையும் அவருக்கு தேவையான செல்வங்களையும் இறைவன் கொடுத்தார். ஆக நம்முடைய வாழ்விலே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து இறைவனை அடைய வேண்டும் என்றால் இந்த ஞானம் மிக அவசியமாக இருக்கின்றது. கடவுள் இந்த ஞானத்திற்காக யார் யாரெல்லாம் என்று ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு தாராளமாய் வழங்கக்கூடியவர். இதை யாக்கோபு மிக அழகாக சொல்லுகின்றார். புனித யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் அதில் கொடுக்கின்றார். யாக்கோபு சொல்லுகின்றார், உங்களிடத்திலே ஞானம் குறைவாக இருக்கின்றவர் அந்த ஞானத்திற்காக என்று கடவுளிடத்திலே மன்றாடுங்கள். நீங்கள் அவ்வாறு மன்றாடுகின்ற பொழுது கடவுள் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஏனென்றால் கடவுள் தாராளமாய் வழங்கக்கூடியவர் என்று குறிப்பிடுகின்றார். ஆக நாம் ஞானத்திற்காக ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் நிச்சயமாக அந்த ஞானத்தை கொடுப்பார். அவர் தாராளமாய் நமக்கு வாரி வழங்கக்கூடிய வல்லலாக இருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஞானத்தை நாம் இறைவனிடத்திலே மன்றாடுவோம். அது மட்டுமல்லாமல்
நீதிமொழிகளை குறிப்பிடுவது போன்று 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே இறை அச்சமே ஞானத்திற்கான தொடக்கம் என்று சொல்லப்படுகின்றது. நாம் கடவுள் மீது கொள்ளுகின்ற அந்த இறை அச்சம் நமக்கு ஞானத்திற்கான வழியை காட்டும். நாம் இறைவன் மீது அச்சத்தோடு பயபக்தியோடு நாம் இறைவனிடத்திலே இந்த ஞானத்திற்காக மன்றாடுகின்ற பொழுது இறைவன் நம்மை ஞானத்தால் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.